பார்க்க போற டாபிக்கை யாருமே பேசுறதே கிடையாது. இந்த டாபிக்கை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. என்னன்னா, நீண்ட காலங்களாக நமக்கு நிம்மதியை கொடுத்து கொண்டிருந்த ஒன்று தற்பொழுது இறந்து கொண்டே இருக்கிறது. நம்ம தான் அதை கொன்னுகிட்டே இருக்கோம். அது என்னன்னா, நமக்கு நிம்மதியை கொடுத்து கொண்டே இருக்கின்ற சைலன்ஸ், அமைதி. இந்த அமைதி நமக்கு நீண்ட காலங்களாக நிம்மதியை கொடுத்து கொண்டே இருந்தது. ஆனா இதை நம்ம இப்போ கொன்னுட்டே இருக்கோம். அதனால டாபிக் பாருங்க, த டெத் ஆஃப் சைலன்ஸ், அமைதியினுடைய மரணம். இதான் டாபிக்கை வச்சிருக்கோம். எப்படி நம்ம அமைதியை கொள்ள முடியும், எப்படி நம்ம சத்தமற்ற நிலையை கொள்ள முடியும்னா பாருங்க, இதை நம்ம டாபிக்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். why modern humans can't sit in silence. எதுக்காக வேண்டி நவீன மனிதர்கள் தனியாக அமைதியாக அவர்களால் உட்கார முடியல என்பதை நம்ம பார்க்க போறோம். ஏன் உட்கார முடியலன்னா, இதான் உங்களுடைய மூளை ஓவர் ஸ்டிமுலேட்டடா இருக்கு. ஓவர் ஸ்டிமுலேட்டடாக எதன் மூலமாக அது ஆகுதுன்னா, உங்களுடைய போனில் இருந்து வரக்கூடிய நோட்டிபிகேஷன், உங்களுடைய சோஷியல் மீடியா, ரீல்ஸ், வீடியோஸ், மியூசிக், நியூஸ் அப்டேட்ஸ், எல்லா நியூஸும் உங்களுக்கு தெரியும், எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு தெரியும். நீங்க இருக்கிறது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு கிராமத்துல, ஆனா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மூலையில் நடக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு தெரியும். எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு தெரியும். எண்ட்லெஸ் கண்டென்ட், நீங்க கண்டென்ட்டை தொடர்ந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இது எல்லா விஷயங்களுமே சேர்ந்து உங்களுடைய மூளை இருக்கிறது ஓவர் ஸ்டிமுலேட்டடாக ஆகிவிட்டது. ஏன் இது நடந்து கொண்டே இருக்கிறது என்றால், வாட் இஸ் ஹேப்பனிங், இப்போ என்ன நடந்துட்டே இருக்குன்னா, கான்ஸ்டன்ட் நாய்ஸ், தொடர்ந்து உங்களுக்கு சத்தங்கள் கேட்டுட்டே இருக்கு. சத்தங்கள் என்ன சத்தம்? வெளியில இருந்து வரக்கூடிய சத்தம் மட்டும் கிடையாது, உங்களுடைய போன்ல இருந்து வரக்கூடிய சத்தம், உங்களுடைய பேச்சோடைய சத்தம், உங்களுடைய மியூசிக்கோடைய சத்தம், தொடர்ந்து சத்தங்கள் வந்துகிட்டே இருக்கு. கான்ஸ்டன்ட் ஸ்டிமுலேஷன், அதன் மூலமாக தொடர்ந்து நீங்க தூண்டப்பட்டுட்டே இருக்கீங்க. நீங்க அதிகமாக கண்டென்ட் கன்சியூம் பண்றதுனால, நீங்க சத்தங்களை கேட்கறதுனால, யாராவது ஒருத்தருடைய வீடியோ நீங்க பார்க்கறதுனால ஒன்னு உங்களுக்கு மோட்டிவேஷன் வரும், இல்லைன்னா சேட்னஸ் வரும், இல்லைன்னா சந்தோஷம் வரும். இப்படி தொடர்ந்து நீங்க தூண்டப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க. அதனால கான்ஸ்டன்ட் டிஸ்ட்ராக்ஷன், தொடர்ந்து உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் வந்துகிட்டே இருக்கு. நீங்க ஒரு விஷயத்துல போக்கஸ் ஆக இருக்க முடியல. அதாவது சைலன்ஸ் இஸ் டிஸ்அப்பியரிங். உங்களுக்கு நிம்மதி, அமைதியான நிலை ஏற்படுறதே கிடையாது. சைலன்ஸ் உங்களுக்கு நீங்கள் உண்டாக்கக்கூடிய வாய்ப்பை நீங்க கொடுக்கறதே கிடையாது. நாள் ஃபுல்லா கான்ஸ்டன்ட் நாய்ஸை நீங்க கேட்டுட்டே இருப்பீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு ஸ்டிமுலேஷன், தூண்டுதல் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, கவலையா இருப்பீங்க, மோட்டிவேஷனா இருப்பீங்க. அதுக்கு அடுத்தது இதன் மூலமாகவே நீங்க டிஸ்ட்ராக்ஷன்ல இருப்பீங்க. அப்படியே டயர்டாய் தூங்கிடுவீங்க. நீங்க சைலன்ஸை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்க. அதனால சைலன்ஸ் செத்துட்டே இருக்கு. why people can't sit in silence, அமைதியாக நிதானமான நிலையில் மக்களால ஏன் உட்கார முடியலனா, முதல்ல யாராவது நம்ம தனியாக உட்காரும் பொழுது, இந்த மாதிரி ஓவர் ஸ்டிமுலேட்டட் மைண்ட் உள்ளவங்க தனியாக உட்காரும் பொழுது ஃபேஸ் அன்கம்ஃபர்டபுள் தாட்ஸ், அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளான தாட்ஸ், சிந்தனைகள் அவங்களுக்கு வரும். எந்த தாட்ஸ் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லையோ, ஃபியூச்சரை பத்தி, பாஸ்டை பத்தி, அவங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை பற்றி, அந்த மாதிரியான தாட்ஸ்னால அவங்க அன்கம்ஃபர்டபுள் ஆயிடுவாங்க. அடுத்த ஃபியர்ஸ், ரிக்ரெட்ஸ், லோன்லினஸ், இவங்களுக்கு என்ன ஏற்படும்னா பயம் ஏற்படும், இவங்களுக்கு ரிக்ரெட்ஸ் ஏற்படும், ஏதோ ஒரு குற்ற உணர்வு உங்களுக்கு மனசுல ஏற்படும். நீங்க உட்கார்ந்து பாருங்க, இது எல்லாமே உங்களுக்கு ஏற்படும். ஃபுல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க இது, எதுவுமே தியரி கிடையாது. நீங்க உட்கார்ந்து பாருங்க, உங்களுக்கு பயம் வரும், உங்களுக்கு ரிக்ரெட் வரும், உங்களுக்கு லோன்லினஸ் வரும். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் சொல்லியிருக்காங்க, நான் உட்கார சொல்லும் பொழுது கண்ணீர் வருது, எங்களுக்கு அழுக வருது. ஏன் அழுக வருதுன்னு தெரியாது, எதுக்காக நாங்க அழுகிறோம்னு தெரியாது, ஆனா நாங்க தனியா உட்கார்ந்து எங்களுக்கு அழுக வருதுன்னு சொல்றாங்க. இது நிறைய பேருக்கு ஏற்படும். அதுக்கு அடுத்தது இன்செக்யூரிட்டி, செல்ஃப் டவுட். தனியாக உட்காரும் பொழுது ஏதோ ஒரு நம்ம செக்யூராக இல்லாதாக, நம்முடைய வாழ்க்கை ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாக நமக்கு தோன்றும். நம்மின் மீது நமக்கு சந்தேகம் வரும். நான் கரெக்டா இருக்கேனா இல்லையா, என் வாழ்க்கை நல்லபடியா இருக்கா இல்லையா, நான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியுமா, நான் கொஞ்ச நாள்ல இருப்பேனா செத்துருவேனா, இந்த மாதிரியான செல்ஃப் டவுட் உங்களுக்கு வரும். சோ அதனாலதான் they escape. மக்கள் என்ன பண்றாங்க, இந்த சைலன்ஸை விட்டு மக்கள் ஓடுறாங்க, எஸ்கேப் ஆகுறாங்க. இப்படி எஸ்கேப் ஆகுறதுனால அவங்க ஜெயிச்சிட்டோம்னு நினைக்கிறாங்க. உண்மையிலேயே என்ன நடக்குதுன்னா, அவங்களுக்கு சைலன்ஸ் இருக்கிறது ஹெவியா தெரியுது, கனமா தெரியுது. அமைதியான ஒரு நிலையிலே எந்த ஒரு சத்தமும் இல்லாம, எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம, வித்தவுட் நாய்ஸ் அவங்க உட்கார்றது இருக்க அவங்களுக்கு ஹெவியா தெரியுது. ஏன் இந்த ஹெவினஸ் ஏற்படுது? why silence feels heavy, எதுக்காக இந்த சைலன்ஸ் ஹெவியாக ஃபீல் ஆகுதுன்னா, it reveals the truth.
அமைதி இருக்கிறது, அது உங்களுடைய உண்மை முகத்தை, நிஜ முகத்தை உங்களுக்கு அது வெளிப்படுத்தும். உங்களுடைய மனசுல பயம் இருக்கா, நீங்க தனியா உட்காரும் பொழுது பயம் உங்களுக்கு வெளியே கொண்டு வரும். உங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கா, பதட்டம் நீங்க தனியா உட்காரும் பொழுது வெளியே வரும். உங்களுக்கு வாழ்க்கையை பற்றி கவலை இருக்கா, அந்த கவலை வெளியே வரும். கடந்த காயங்கள் இருக்கா, அந்த கடந்த காலத்தினுடைய காயங்களை தனிமை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். இந்த மாதிரி உங்களுடைய உண்மையான நிலையை தனிமை வெளியே கொண்டு வரும். அதனால இது உங்களுக்கு பாரமா இருக்கு. உங்களுடைய நிஜ முகம் இருக்க, அது காட்டப்படும் பொழுது உங்களுக்கு கேவலமா இருக்கு, உங்களுக்கு பதட்டமா இருக்கு, உங்களுக்கு பயமா இருக்கு. அதனால தனிமை உங்களுக்கு பாரமா இருக்கு. இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா, தனிமை இருக்க, இந்த சைலன்ஸ் இருக்க, சைலன்ஸ் இது ஒரு கண்ணாடி. உண்மையில உங்களுடைய மனசுல என்ன இருக்கோ இந்த சைலன்ஸ் என்ற கண்ணாடி அதை வெளிப்படுத்தும். அதுக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னா, ரிமூவ்ஸ் த எஸ்கேப்ஸ். இந்த சைலன்ஸ் இருக்க, நீங்க அமைதியா இருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையை நீங்க உண்டாக்குன இந்த எஸ்கேப் இருக்க, அதை எல்லாமே நீக்கிரும். நீங்க தனியா உட்கார்ந்து இருக்கீங்க, கண்ணை மூடி அல்லது கண்ணை திறந்து எந்த ஒரு ஆப்ஜெக்டும் இல்லாம நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களே, உங்களுடைய வாழ்க்கையில அந்த சமயத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களே, என்ன எஸ்கேப்ஸ் இருக்கு? எதை நீங்க ஓடுறதுக்காக வேண்டி வச்சிருக்கீங்களா? ஒண்ணுமே கிடையாது. நீங்க உங்களுடைய ஆத்மாவோடு தனியாக இருக்கிறீங்க. அடுத்த, மைண்ட் நாட் யூஸ் டு பீயிங் அலோன். உங்களுடைய மூளை இருக்க, உங்களுடைய மைண்ட் இருக்க, மனம் இருக்க, அது தனியாக இருப்பதற்கு பழக்கம் ஏற்படுத்தவில்லை. தனியாக அதனால இருக்கக்கூடிய அந்த பழக்கத்தை மைண்ட் தனக்கு ஏற்படுத்தல. அதனால என்ன ஆகுது? நாய்ஸி மைண்ட் ஃபியர்ஸ் குவைட் பிளேஸ். நம்முடைய சத்தம் எழுப்பக்கூடிய இந்த மைண்ட் இருக்க, இது அமைதியான பிளேசஸ், அமைதியான இடங்களை இந்த காரணத்தால பயப்படுகிறது, அது பயந்து ஓடுகிறது. இது மூணாவது விஷயம். ஏன் சைலன்ஸ் நமக்கு ஹெவியாக ஃபீல் ஆகுது? சரி, சைலன்ஸ் நமக்கு ஹெவியாக ஃபீல் ஆகுது, நான் இப்படி இந்த ஹெவியான இந்த வாழ்க்கையில நான் இருந்துட்டு போயிடுறேன், எனக்கு சைலன்ஸ் வேண்டாம், நான் இந்த நிலையில அன்கம்ஃபர்டபுளான தாட்ஸ் கூட நான் ஃபேஸ் பண்ணாம நான் இப்படி டிஸ்ட்ராக்ஷன்லேயே நான் வாழ்ந்துட்டு போயிடுறேனே, ஏதாவது ஒரு சத்தத்தையும் கூட வச்சுக்கிட்டே நான் வாழ்ந்துட்டு போயிடுறேனே, இப்படி நான் வாழ்றதுனால என்ன பாதிப்பு இருக்கு நீங்க கேட்டீங்கன்னா, நாலாவது பாருங்க, கான்செக்வென்சஸ். இதன் மூலமாக நீங்க இப்படி உங்களுடைய வாழ்க்கை இதே ஷேப்ல நீங்க கொண்டு போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளை நீங்க பாருங்க. புவர் ஃபோக்கஸ், உங்களுக்கு எதிலுமே ஃபோக்கஸ் இருக்காது. என்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட் நிறைய பேர் வேறொரு விஷயத்துக்கு வராங்க, அதாவது டிவோர்ஸ்க்காக வேண்டி வராங்க, ஆனா அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு ஃபோக்கஸ் இல்லை, இதான் பிரச்சனை. அதே மாதிரி சில பேர் அடிக்ஷன் சொல்லி வராங்க, அவங்களுடைய வாழ்க்கையில ஃபோக்கஸ் இல்லை, அதுக்கு அடிக்ஷன் பேர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோக்கஸ் இல்லாம இருக்கிறது, நமக்கு வாழ்க்கையில எது தேவையோ அதை நம்ம தேர்வு செஞ்சு வெறி கொண்டு ஓடாம இருந்தா வச்சுக்கோங்களேன், கண்டதுக்காக வேண்டிலாம் நம்ம ஓட ஆரம்பிச்சிருவோம். சின்ன சின்ன விஷயத்தையும் வாழ்க்கையில் ஒரு பூதாகரமாக்கி அதை பெரிதுபடுத்தி அதிலேயே நம்முடைய வாழ்க்கையை செலவு செஞ்சு நாசமாக்கிடுவோம். அதனால புவர் ஃபோக்கஸ் இது உங்களுக்கு நீங்க சைலன்ஸில் உட்கார முடியலன்னா உங்களுக்கு ஏற்படும். அடுத்த, மென்டல் ஃபட்டிக். உங்களுக்கு மென்டலி ரீதியாக ஒரு ஃபட்டிக் ஃபீல் ஆகும், ஒரு மந்த நிலை உங்களுக்கு ஏற்படும். அடுத்த, என்சைட்டி ஓவர் திங்கிங். உங்களுக்கு என்சைட்டி உண்டாகும், ஓவர் திங்கிங் உண்டாகும், அதிகமாக நீங்க யோசிப்பீங்க, ஒரு வகையான பதட்டம் உங்களுக்கு ஏற்படும். ஏன் ஏற்படுதுன்னா, உங்களுக்கு சைலன்ஸில் உட்கார்றதுக்கான தைரியம் கிடையாது. அடுத்த, இமோஷனல் நம்னஸ். நீங்க யோசிச்சு பாருங்க, நிறைய தடவை உங்களுக்கு ஏற்படும், நீங்க அப்படியே அமைதியா உட்கார்ந்துருவீங்க. மற்றவங்க கேட்பாங்க, என்னாச்சு, ஏன் அமைதியா இருக்கேன், ஏன் டல்லா இருக்கேன், ஏன் ஒரு மாதிரியா சோர்ந்து போயிருக்க கேட்பாங்க. ஆனா உங்களால பதில் சொல்ல முடியாது, ஏன்னா உங்களுக்கு தெரியாது. இந்த பி அவேர் சேனல்ல நான் சொல்றேன், உங்களுக்கு அப்படி ஏற்படுறதுக்கான காரணம் என்ன? நீங்க சைலன்ஸை ஃபீஸ் பண்ணல, அதனால உங்களுக்கு இமோஷனல் நம்னஸ் ஏற்படுகிறது. அடுத்த, இன்னர் எம்ப்டினஸ். உங்களுக்கு இன்னர் எம்ப்டினஸ் வரும். உங்கள்கிட்ட எல்லாமே இருந்தாலும் கூட ஏதோ ஒரு பதட்டம், ஏதோ ஒரு கவலை உங்களுக்கு ஏற்படும். நிறைய பணக்காரங்களை நான் சந்திப்பேன், உண்மையில நம்ம வருஷத்துல எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அவங்க 10 நாள்ல அவ்வளோ சம்பாதிச்சிடுறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை பத்தி கேட்டோம்னா, ஒரே பதட்டமா இருக்கு சார், ஒரே பயமா இருக்கு சார், என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது அப்படி சொல்லி அவங்க சொல்றாங்கன்னா, ஏன்? அவங்களுடைய இன்னர் எம்ப்டினஸ்னால தான் அப்படி சொல்றாங்க. இந்த இன்னர் எம்ப்டினஸ் ஏன் ஏற்படுது? நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சைலன்ஸை கொண்டுட்டு இருக்கீங்க. அதனால இந்த கான்சிக்வன்ஸ்னால என்ன ஆகும்? லிவிங் ஆன் ஆட்டோ பைலட். நீங்க என்ன ஆயிருவீங்க? ஆட்டோ பைலட்டாக மாறிடுவீங்க. ஆட்டோ பைலட்னா நீங்க எப்போ தூங்குறது, எப்போ முழிக்கிறது, எப்போ சாப்பிடுறது, யார்கிட்ட பேசுறது, எப்படி நீங்க வாழ்றது, எதுவுமே உங்களுடைய கண்ட்ரோல்ல நடக்காது. சுருக்கமான இன்னும் ரொம்ப அட்ராக்டிவான உங்களுக்கு மனசுல பதிகிற மாதிரி, ஆனா உண்மையான ஒரு வார்த்தை நான் சொல்ல போறேன், ஜாம்பியா நீங்க மாறிடுவீங்க. ஒரு ஜாம்பியா இருக்கிறவன்
என்ன பண்றான் தெரியுமா, எதை திங்கறான் தெரியுமா, எதை சாப்பிட்றான் தெரியுமா, கையை நீட்டிட்டு சத்தம் போட்டு நடந்துகிட்டே இருப்பான். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை மாறிடும். நீங்க உங்களுடைய வாழ்க்கை இந்த சைலன்ஸை கொண்டீங்கன்னா. சரி, இதை நம்ம கான்சிக்வன்ஸை பார்த்துட்டோம். இப்போ சைலன்ஸ் நமக்கு எப்படி உதவி பண்ணும், சைலன்ஸ் நமக்கு என்ன பெனிஃபிட் கொடுக்கும், நான் இன்னையில இருந்து சைலன்ஸை நான் ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன்னா என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய உடலிலே, என்னுடைய தாட்ஸ்ல ஏற்படக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்னன்னு பார்ப்போமா. முதலாவது, காம்ஸ் யுவர் நர்வஸ் சிஸ்டம். உங்களுடைய நர்வஸ் சிஸ்டத்தை இந்த சைலன்ஸ் அப்படி அமைதியாகும். உங்களுக்கு ஒரு நிதான தன்மையை உங்களுடைய நர்வஸ் சிஸ்டம்ல நீங்க உணர்வீங்க. அடுத்தது, இம்ப்ரூவ்ஸ் ஃபோக்கஸ் அண்ட் கிளாரிட்டி. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஃபோக்கஸ் உங்களுக்கு வந்துடும், கிளாரிட்டி உங்களுக்கு வந்துடும். ஒரு சிம்பிள் கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்கிறேன். நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கீங்க, கூட உங்க கூட ஒரு 10-15 குழந்தைங்க இருக்கிறாங்க, கத்துன்னு கத்துறாங்க. இப்போ உங்களால படிக்க முடியுமா, இப்போ உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியுமா, இப்போ உங்களால கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியுமா, முடியாதானே. அதே மாதிரிதான், அந்த குழந்தைங்க மாதிரிதான் இந்த விஷயங்கள் உங்களுடைய தாட்ஸ்ல சத்தம் எழுப்பி கொண்டே இருக்கிறது. நோட்டிபிகேஷன் எடுப்பது, மியூசிக் எடுப்பது, நீங்க பார்த்த வீடியோ, ரீல்ஸ் எல்லாமே உங்களுடைய மூளையில், உங்களுடைய சிந்தனையில் கூச்சலிட்டு கொண்டே இருக்கிறது. அப்ப எப்படி உங்களால ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல ஃபோக்கஸா இருக்க முடியும்? சான்ஸே கிடையாது. நான் சொல்ல வர்றது, நீங்க இந்த மாதிரி சைலன்ஸை ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு ஃபோக்கஸ் வரும், கிளாரிட்டி வரும். அடுத்தது, இமோஷனல் பேலன்ஸ் வரும். இப்போ அதிகமாக நான் கவனிக்கிற விஷயம் என்னன்னா, இமோஷனல் கண்ட்ரோல்லே கிடையாது. நினைச்சது பேசிடுறாங்க, நினைச்சது செஞ்சிடறாங்க. ஒருத்தனை அடிக்கணும் தோணுது, உடனே கை ஓங்கிடுறாங்க, திடீர்னு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அழுகையோ, சிரிப்பையோ, அல்லது வருத்தத்தையோ, தன்னுடைய ஆக்ரோஷத்தையோ, கோபத்தையோ, எந்த ஒரு உணர்வையோ கண்ட்ரோல்ல வைக்க முடியல. ஏன் ரேப் அதிகமாயிட்டே இருக்குன்னா, காமம் என்ற உணர்வு, இந்த இமோஷனல் இருக்க, இதையும் மக்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனாலதான் ரேப் அதிகமாகுது, அதனாலதான் பான் அடிக்ஷன் அதிகமாகுது, அதனாலதான் மாஸ்டர்பேஷன் அதிகமாகுது. ஏன்? தன்னுடைய இமோஷனலை பேலன்ஸ் ஆக வைக்க முடியல. நீங்க சைலன்ஸை கொன்னுட்டீங்கன்னா உங்களுடைய இமோஷனல் உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்காது. எப்போ நீங்க சைலன்ஸை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வருவீங்களோ அந்த சமயத்துல உங்களுக்கு இமோஷனல் பேலன்ஸ் ஏற்படும். அடுத்தது, நீங்க சைலன்ஸ்ல இருக்க, சைலன்ஸ் உங்களுக்கு எப்படி உதவுகிறதுனா, ரீகனெக்ட்ஸ் யூ வித் யுவர் செல்ஃப். உங்களையே உங்க கூட கனெக்ட் பண்ணிரும். இப்போ நீங்க எல்லா பேரும் கூட கனெக்டா இருக்கீங்க. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய உங்களுடைய ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் கூட நீங்க கனெக்ட்ல இருக்கீங்க, உங்களுடைய இன்ஸ்டா ஃப்ரெண்ட் கூட, ஃபாலோவர் கூட நீங்க கனெக்ட்ல இருக்கீங்க, எங்கேயோ இருக்கின்ற உங்களுடைய சின்ன வயசு ஃப்ரெண்ட் கூட நீங்க கனெக்ஷன்ல இருக்கிறீங்க. ஆனா நீங்க ஒருத்தன் கூட கனெக்ஷன்லயே இல்ல. யார் கூட நீங்க கனெக்ட் ஆகல தெரியுமா? உங்க கூட நீங்க கனெக்ட் ஆகல. நீங்க என்ன தினமும் உணர்ந்துட்டே இருக்கீங்க, உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிந்தனைகள் என்ன, உங்களுடைய வாழ்க்கையினுடைய இலக்கு என்ன, எதுவுமே உங்களுக்கு கிளியராக இல்லை. ஏன்னா நீங்க உங்க கூட கனெக்டா இல்ல. எப்போ சைலன்ஸ் உங்களுடைய வாழ்க்கையில வருமோ நீங்க உங்க கூட கனெக்ட் ஆக ஆரம்பிப்பீங்க. ரீசெட் பட்டன் ஃபார் த மைண்ட். இந்த சைலன்ஸ் இருக்கிறது, எது நீங்க கொன்னுட்டு இருக்கீங்களோ அதுதான் உங்களுடைய மைண்டோடைய ரீசெட் பட்டன். எப்படி ஒரு போன் ஹேங் ஆயிட்டே இருக்கு, போன் சரியா வேலை செய்ய மாட்டேங்குது, உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ரீசெட் பண்ணிடுவோம். ரீசெட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த போன் புதுதாக யூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம நல்ல டீப்பாக நம்ம ரீசெட் பண்ணிட்டோம்னா, எல்லாமே அழிச்சிட்டோம்னா அப்படியே புது போன் மாதிரி ஆயிரும். அதே மாதிரிதான் நம்முடைய மைண்டை நம்ம எந்த அளவுக்கு சைலன்ஸ்ல வச்சுட்டே இருக்குமோ நம்முடைய கவலைகள், நம்முடைய பதட்டங்கள், நம்முடைய வெறுப்பு நிலைகள், ட்ராமா எல்லாமே ரீசெட் ஆயிட்டே இருக்கும். உங்களுடைய மைண்டை ரீசெட் ஆயிட்டே இருக்கும். இந்த ரீசெட் பட்டன் தான் உங்களுடைய சைலன்ஸ். அதுக்கு அடுத்தது, how to start. சரி, இப்போ நான் சைலன்ஸா இருக்கணும் முடிவு பண்ணிட்டேன், சைலன்ஸை என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக நான் கொண்டு வரணும் முடிவு பண்ணிட்டேன், எப்படி நான் ஸ்டார்ட் பண்றது? இந்த கேள்விக்கான பதிலை நம்ம பார்க்க போறோம். how to start small. முதல்ல சின்னதாக ஆரம்பிங்க. உடனே போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்கேயாவது வெளியே கிளம்பிடாதீங்க, மலை மேல உட்கார போற சொல்லிட்டு. அப்படி கிடையாது. முதல்ல இந்த வீடியோ பார்த்துட்டீங்களா, இந்த வீடியோ பார்த்த உடனே போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு 5 நிமிஷம் இயற்கையோட, அந்த இயற்கையினுடைய சத்தங்களோட நீங்க 5 நிமிஷம் உட்காருங்க. அதுவும் முடியலையா, இப்போதைக்கு எக்ஸாக்ட் இந்த நேரத்தில் போனை பிரஸ் பட்டனை அமுக்கிட்டு நீங்க தனியாக கொஞ்ச நாள் இப்படியே உட்காருங்க. அவ்வளவுதான். இதே நீங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் பண்ணுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இந்த 5 நிமிஷம் உங்களுக்கு 50 நிமிஷம் மாதிரி இருக்கும். நிறைய கவலை, நிறைய பதட்டம் எல்லாமே உங்களுக்கு உண்டாகும். நான் சொன்ன தெரியுமா, இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அதனால நீங்க ஸ்டார்டிங்ல ஒரு 5 நிமிஷம்
இல்லைன்னா ஒரு 3 நிமிஷத்துல இருந்து ஆரம்பிங்க. ஆனா ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த நேரத்துல நீங்க தனியாக இருக்கும் பொழுது நோ போன் நோ மியூசிக், எந்த ஒரு மியூசிக்கும் கிடையாது. நிறைய பேர் மெடிடேஷன் பண்ணும்போது மியூசிக்கை வச்சுக்கணும், அதுக்கு எதிர்ப்பானவ மியூசிக் இருக்கவே கூடாது. மியூசிக் இருக்கிறது என்றால் அந்த மியூசிக்கும் ஒரு பர்சனை போன்று, ஒரு ஆள் உங்களுடன் இருப்பதை போன்ற ஒரு உணர்வை உண்டாக்கும். நீங்க உங்களுடைய மனதில் இருந்து எழக்கூடிய அந்த சத்தத்தை கேட்க முடியாது. அதனால மியூசிக் இருக்கக்கூடாது, போன் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் சிட் அண்ட் அப்சர்வ். அமைதியாக உட்கார்ந்து சுத்தி என்ன நடந்துட்டே இருக்கோ அதை அப்சர்வ் பண்ணுங்க. உங்களை சுத்தி நிறைய சத்தங்கள் கேட்டுட்டே இருக்கும், உங்களை சுத்தி நிறைய விஷயங்கள் நடந்துட்டே இருக்கும். அதை நீங்க கண் திறந்து அப்சர்வ் பண்ணிட்டே இருங்க, உள்வாங்கிக்கிட்டே இருங்க எல்லாமே. அடுத்தது லெட் தாட்ஸ் கம் அண்ட் கோ. உங்களுக்கு நிறைய சிந்தனைகள் வரும், சிந்தனைகள் வரட்டும் போகட்டும். எப்படி ஒரு மேகம் இருக்கிறது வந்து போய்கொண்டே இருக்கிறதோ அதே போன்று உங்களுடைய சிந்தனைகளும் வரட்டும், அது போகட்டும். அதை பிடிக்காதீங்க, ஏன் சிந்தனை வருதுன்னு கேள்வி கேட்காதீங்க. அப்படியே உட்காருங்க, என்ன சிந்தனை வேணா வரட்டும். அதாவது நீங்க இந்த எல்லா விஷயங்களை செய்றீங்க பாத்தீங்களா, இங்க முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. உங்களுடைய இந்த தொடர்படியாக செய்யக்கூடிய இந்த தன்மை இருக்க, இதான் உங்களுடைய சைலன்ஸின் மூலமாக உங்களுக்கு அமைதியை கொடுக்கக்கூடியதினுடைய திறவுகோலா இருக்கு. அதனால கன்சிஸ்டன்சியா செய்யுங்க. அடுத்த ஒரு ட்ரூத் உங்களுக்கு சொல்றேன், ஒரு உண்மை உங்களுக்கு சொல்றேன். The real problem is not too much noise in outside. உங்களுக்கு மத்தியில, உங்களுக்கு வெளியே நிறைய சத்தங்கள் எழுப்பிக் கொண்டே இருக்கிறது, நிறைய சத்தங்கள் எழுந்து கொண்டே இருக்கிறது. அந்த சத்தங்கள் நமக்கு பிரச்சனை கிடையாது. என்ன ப்ராப்ளம் என்ன தெரியுமா? The real problem is running away from the noise inside. நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சத்தத்தை விட்டு நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம், கோழைத்தனமாக நாம் பயந்து கொண்டே இருக்கிறோம். இதான் உண்மையான பிரச்சனை. எப்போ நம்முடைய மனசுல இருந்து வரக்கூடிய அந்த சத்தங்கள் இருக்கு, அந்த பதட்டங்கள், அந்த பயம், அந்த கவலை, அதை நம்ம ஃபேஸ் பண்ணுவோமோ அப்போ நமக்கு இந்த ப்ராப்ளம் போயிடும். இதான் உண்மை, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நீங்க மட்டும் பயனடைஞ்சா போதாது, மற்றவங்களுக்கு இதன் மூலமாக பயனடையணும். இது பார்த்ததுனால உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. இதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ண தொடங்குனீங்கன்னா, இப்போவே நீங்க அப்ளை பண்ண தொடங்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக பிரயோஜனமா இருக்கும். பி அவேர், விழிப்புணர்வோடு இருங்க.